பூக்கூடை வந்து அம்மா கன்னியாகுமரியில் பார்த்து வாங்கியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே அம்மாவுக்கு என் ஞாபகம் வந்துடுச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அவள் வாங்குவாளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு அங்கே வாங்கி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போகக்கூடிய பூக்கூடை தான். நல்லா ஒயரில் நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டியிருந்தாங்க. முந்தியெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரியெல்லாம் தோணதே இல்லை. இப்போ மேரேஜுக்கு பூரா என்ன பொருள் வாங்கினாலும் அதில் என்ன காய்கறி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், என்ன வைக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் ஃபுல்லாகவே ஓடும். இப்போதைக்கு இதில் வந்து எக்கு தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் மைண்ட் செட்டு திடீர் இருந்தாலும் மாறும். சில டைம் வெங்காயம் ஸ்டோர் பண்ணுறேன். இப்படி மாற்றி மாற்றி வைக்கிற வேலை தான் ஃபுல்லாகவே. ஜானு வந்ததுலேருந்து காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. எழுந்திரிச்சி ஒரே ஜானு கூட வாக்கிங் போகிறது, அவள் கூட விளாடுறது, இதுதான் டைம் போயிட்டே இருக்குது. மந்த்லேயே வந்து அவங்களுக்கும் எனக்கும் பிறந்தநாள் வந்ததுனால அந்த டேலெலாம் எதுவுமே ஸ்பெஷலாக செய்யலை. சரி இந்த சண்டே வந்து எதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன். அவங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இலையில் வந்து நான் கிரேவி பண்ணி அது வந்து இலையில பொதிஞ்சு வச்சு தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இதெல்லாம் வத்தல்லாம் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு இதில் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா தேங்காய் எண்ணெயில் வந்து வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட பச்சை மிளகாய் தேவைன்னா இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம மசாலா கூட அரைச்சி வச்சுருக்கனால தேவையில்லை. நான் இதில் வந்து மட்டன் வந்து தனியாக வேக வச்சு சேர்த்துக்கிடலாம், இல்லாட்டா இது கூடயே சேர்த்து நீங்கள் மட்டனை வதக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு அப்புறம் மட்டனையும் சேர்த்து அந்த எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போட்டு மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தயிர் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா சேர்த்துடுங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக சூப்பராக வரும். தயிர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது மேலே எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி வந்த பிறகு நீங்கள் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட வத்தல் பொடியெல்லாம் சேர்க்கல, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி இவ்வளோ தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். மசாலாலாம் சேர்த்த பிறகு நான் இது கூட தண்ணிக்கு பதிலாக மட்டன் வேக வச்சுருந்த தண்ணி இருந்துச்சு, அதை தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணியாக சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்த பிறகு வந்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்புறம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்கிட்டால் போதும். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் கம்மியாக சேர்த்துடுங்க. நான் இது வந்து சாதத்து கூட சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே உப்பு சேர்த்துருந்தேன். நல்லா கொதித்த பிறகு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துடுங்க. ரொம்ப தின்னாக நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துடுங்க. இதுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கிரேவி வந்து சாதா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட நல்ல டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். வந்து சாப்பாட்டுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி அப்புறம் தண்ணி ஊற்றி வேக விட்டுட்டேன். அந்த சாதத்தில் வந்து அதிகமாக உப்பு சேர்க்கல, அதனால குழம்புல கொஞ்சம் கூட அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ரைஸை வந்து கொஞ்சம் முக்கால்வாசி வேக வச்சு எடுத்துடுங்க. நான் ஏன் சாப்பாடை முக்கால்வாசியில் வேக வச்சு எடுத்தேன்னா நான் வந்து இலையில பொதிஞ்சு தோசைக்கல்லில் வைக்க போகிறேன். அதனால் வந்து முக்கால்வாசி வேக வச்சு எடுத்துட்டேன். தம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. வாழை இலையை ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வந்து சாப்பாடு பொதியும் போது சீக்கிரமாக கிழிஞ்செல்லாம் போகாது. அதோட இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் சாப்பாடு வைக்கும்போது. ஃபஸ்ட்டு வாழை இலையில் வடித்து வச்சுருக்க சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து அந்த கிரேவி மட்டன் கிரேவி இருக்குல்ல அதை எடுத்து லைட்டாக பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொருக்கா வந்து சாதத்தை வச்சுட்டு அப்புறம் இது கூட உங்களுக்கு ஒரு முட்டை வேணும்னா வச்சுக்கலாம். இது தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாழை இலையில் சாப்பாடு பொதிஞ்சு வச்சாலே அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு பொதிஞ்சு வச்சு அதை வெயிட் பண்ண வைக்கிற அளவுக்குலாம் பொறுமையெல்லாம் இப்போல்லாம் இல்லை. அதனால் சரின்னு சொல்லி தோசைக்கல்லே நான் வந்து ஒரு 20 மினிட் வந்து நீங்கள் வந்து தோசைக்கல்லை மூடி போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் விட்டுட்டிங்கனாலே போதும். சூப்பராக நல்லா அந்த வாசனையெல்லாம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இறங்கி சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. இது உங்கள்கிட்ட ஓவன் இருக்குன்னா கூட நீங்கள் அதில் வந்து ஒரு 20 மினிட் வச்சு எடுத்திங்கனாலே கூட போதும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் கிரேவியோட மசாலா வந்து அப்படியே சாப்பாட்டில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக நல்ல ஊரில் மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த கிரேவி மட்டுமே நீங்கள் வந்து தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாதத்துக்குமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்குன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். வீடியோ முடிச்சுக்கிட்டேன். இது ரொம்ப குட்டியான வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.